ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி தாங்க. என்ன தான் நம்ம பிளான் பண்ணி சமைச்சாலும் கூட கொஞ்சமாவது ரைஸ் நம்ம வீட்டில் மீற தான் செய்யுது. இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் ஓவர் ரைஸில் நான் ஒரு எக்ஸைட்டிங்கான ரெசிபி தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி பேர் பர்ன்ட் கார்லிக் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ். ஒரு 10 to 15 பல்லு பூண்டை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் கூட நல்லா வதக்கும் போது ஒரு நல்ல மணமும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குங்க. வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் லவங்கம் கொஞ்சம் ஸ்டார் அனீஸ் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயிலே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதையும் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாங்க. அடுத்து 2 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். நல்லா வதக்கிக்கலாம். பத்து பல் பூண்டு நல்லா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோங்க. பூண்டு ஒரு நல்ல வாசனையும் நல்ல சுவையும் தரும். 1 கப் அளவுக்கு பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு கேரட் ஆட் பண்ணிக்கலாங்க. பாலக்கீரை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு கோஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் எல்லா காய்கறியும் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த சமயத்தில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த காய்கறி எல்லாம் நல்லா வேகிறதுக்கு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம். லெஃப்ட் ஓவர் ரைஸில் தான் செய்யணுன்ற அவசியம் இல்லைங்க. இப்போ வடித்த சாதத்துலேயும் செய்யலாங்க. சூடான சாதத்தை ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுட்டு சேர்க்கும் போது சாதம் உடையாமல் நல்லா உதிரியாக வருங்க. பார்த்தீங்களா, நல்ல காய்கறி வந்திருக்குங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் அளவுக்கு சாதத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி அடுப்பை சிம் பண்ணிட்டு காய்கறியோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரிசி உடையாம இந்த மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்கலாங்க. இந்த சமயத்தில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் ஆட் பண்ணியிருக்கோம். மிளகு தூள் பொதுவாக இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்ல ஒரு மணமும் நல்ல ஒரு சுவையும் கொடுக்குங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை அணைச்சிட்டு கொஞ்சமாக வெங்காயத்தாள் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கார்னிஷ் பண்ணிடலாம். இந்த சூடு இருக்கும் போது இந்த மாதிரி லைட்டாக கிளறி விட்டு அதோட சுவையெல்லாம் நல்லா இறங்கிடுங்க. அவ்வளோதான், சுவையான பர்ன்ட் கார்லிக் ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு.